பிரேசலா. இன்றைக்கு சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை அறிக்கை செய்ய போகிறோம். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமே. நாம் அறிக்கை செய்வோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. மறுபடியும் சொல்லுவோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் நம்மில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்தீர், தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீர், மீதம் எடுக்க வைத்தீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் இந்த நாளிலே தொடர செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் அறிக்கை செய்த வார்த்தையின்படி நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களுக்கு வலது பாரிசத்தில் இருக்கிறீர், எப்பொழுதும் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறீர். ஆகையால் நாங்கள் அசைக்கப்பட முடியாது ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தாவை, ஒரு அடி தூரத்திலும் கர்த்தாவை தாவீதோடு இருந்து பாதுகாத்த தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர். இதை அறிக்கை செய்த ஒவ்வொருவருக்கும் நீர் துணையாளராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள், எல்லா சூழ்நிலையிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற ஒரு நிச்சயத்தை எங்களுக்குள்ளே கொடுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறீர். இந்த இரவை ஆண்டு கொள்ளுங்க. இந்த இரவு முழுவதும் உடைய பிரசனம் இருக்கட்டும், உடைய ஆளுகை இருக்கட்டும். தேவையில்லாத எல்லா சொப்பனங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. ஒரு இரத்த கோட்டைக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மறைத்துக் கொள்வீராக. ஒரு தெய்வீக பாதுகாவல் உண்டாகட்டும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறி போகட்டும். ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்படட்டும் ஜெபிக்கிறேன். ஒரு புதிய திறந்த வாசல்கள் உண்டாகட்டும். பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் கர்த்தாவே ஒரு விடுதலையாகிற ஒரு நாளாக இருக்கட்டும். நீர் அப்படி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சொல்லுவோம். நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன், என் கால் இடராது. நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன், நான் படுத்துக்கொள்ளும் போது என் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தர் என் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென், ஆமென். God bless you.